குழந்தை ருக்மணி உட்கார்ந்து இருப்பாள். ஏன்னா குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சங்கீத நடக்கிற இடத்துக்கு, பஜனை நடக்கிற இடத்துக்கு இதுக்கெல்லாம் கூட்டி போகணும். அப்பதான் அவளுக்கு நல்ல புத்தி, நல்ல ஒரு அந்த ஆர்வம் வரும் குழந்தைகளுக்கு. இந்த ராஜா பீஷ்மகர் குழந்தை ருக்மணிய பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு இருக்காள். எத்தனையோ தேசத்திலேருந்து வந்து ஹரிகதை சொல்லக்கூடியவாள்லாம் வந்து ஒவ்வொரு ராஜாவுடைய சரித்திரத்தை பத்தி சொல்லிட்டே வர, அப்படி சொல்லிட்டே இருப்பா. முன்னாடி ருக்மணி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பா. தனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு ராஜாவுடைய சரித்திரம் வந்தா பாதி கதையிலேயே தூங்கி போயிடுவா. இந்த கதையில தூங்குறதுங்கிற வழக்கம் ருக்மணி தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நமக்கு ஆத்துல எத்தனை சௌக்கியம் இருந்தாலும் ஏசி இருக்கும், டென்ல பெட் இருக்கும், அதே மாதிரி விண்டர் சீசன்ல ஹீட்டர் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். ஆனா நம்மளால தூங்க முடியாது, எத்தனையோ கவலை சாரம். ஆனா இந்த மாதிரி கதை நடக்கிற இடத்துல, நாம சங்கீர்த்தனம் நடக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்தோம்னா காக்கா ஜம்மன் வெண்பொங்கல் சாப்பிட்டோம், எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படி கொண்டு போய் கண்ணு அசைச்சுது. எப்படி சொல்றதுன்னா, நிறைய வயசுலயே சாப்பிட்டோம்னா நல்ல திவ்யமான